காரடையான் நோன்பு 2026 அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் அம்மன் கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் 16 செல்வங்களும் தேடி வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பலப்படும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள புரிதலில் சண்டை, சச்சரவு, பிரிவு, வேறு பெண்ணுடன் தொடர்பு, நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருந்து விடுபட்டு ஒரு குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வழிபாடு ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு பெண் வாட்ஸ்அப்பில் என் பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தாங்க. சரிங்க, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள், உங்களுக்கான பரிகாரம் சொல்கிறேன்னு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்ததுக்கு அவங்க கேட்டிருந்த பதில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, அதெல்லாம் சொன்னால் எனக்கு கொடுத்த பணம் திருப்பி வந்துடுமா அப்படின்னு. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணி நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் எப்போ நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அப்போவே தெரிஞ்சுக்கோங்க அந்த காரியம் நிச்சயமாக நடக்காது. நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு கண்டிப்பாக பலனை கொடுக்கும். நான் ஒரு முறை தோற்றாலும் மறுமுறை ஜெயிப்பேங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் உங்களால் செய்யக்கூடிய எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியுங்க. நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. காரடையான் நோன்பு என்று தவறாமல் உணவளிக்க முன்வாருங்கள். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முறையான பரிகாரம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும். நம்பிக்கையோடு செய்துக்கோங்க. சரி, இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருள் என்ன, தானம் கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் தூள். இரண்டாவது பச்சை, சிகப்பு, மஞ்சள் நிற வளையல்கள். அடுத்தது பூ, நல்ல வாசனை மிகுந்த மலர்கள். தேங்காய் இந்த நாளில் வாங்குறது வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பச்சை அல்லது சிகப்பு அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம், ஏதாவது ஒரு சின்ன துண்டாவது வாங்க. கடைக்கு போய் ஒரு சின்ன ரவிக்க துணி மட்டுமாவது வாங்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நோன்பு கயிறுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய காரடையான் நோன்பு அன்று தாலி கயிறு வாங்குறது, அன்றைய தினத்தில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது குங்குமம். இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் ஏறத்தாழ உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வச்சு நம்ம சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் போது குடும்பத்தில் கண்டிப்பாக சுபிக்ஷம் உண்டாகும். இதையெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கும் போதும் கூட உங்களுக்கு 16 செல்வங்களும் தேடி வரும். இன்றைய நாளில் இதை கொடுக்கறது மட்டுமல்லங்க, இதை நீங்கள் வாங்குறதுமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தவறாமல் வாங்குங்க. முடிந்தவரை கோயிலில் கொண்டு போய் கொடுங்க. இல்லை நான் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைங்க, நான் வீட்டில் இருக்கேங்கிறவங்க அக்கம் பக்கத்தில் தெரிந்த பெண்களுக்காவது இந்த பொருட்கள், இந்த வாங்கின பொருட்கள்லாம் பூஜையில் வச்சு அம்பாளை கும்பிட்டுட்டு இந்த பொருட்களெல்லாம் தானம் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.